நம்ம கார்டனில் சூப்பரான ஒரு வேலை பண்ண போகிறோம். அதாவது இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கொடி செட்டப். அதுக்கு முன்னாடி நம்ம கார்டனில் ஒரு பியூட்டி வந்திருக்காங்க. கிட்ட போனாவே செம்மையாக இருக்குது. காற்று வரும்போது அதோட காற்றுல ஸ்மெல் தூக்குது. அவங்க யாருன்னு காமிக்கிறவாங்க. வா, இங்கே நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்டே தேவையில்லை, அவ்வளோ செம்மையாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செடி நாங்கள் வச்சுருக்கோம். வச்சு இது ஒரே இதாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா இது எப்படி வளரும்னு யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது வாடாமே இருந்தால் நல்லாயிருக்கும். கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று இப்போ தான் நானே பார்க்குறேன். செம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களா, நம்ம கார்டனில் ஃபஸ்ட்டு வந்திருக்க ஊதா கத்திரிக்காய் இதுதான். ஆக்சுவலி 2 வெரைட்டி போட்டிருந்தோம். அதில் எது வந்துச்சுன்னு தெரியல, கொத்து கத்திரியா இல்லை குண்டு கத்திரியான்னு தெரில. பட் அது பார்க்கவே அழகாக இருக்குது. இதில் ஒயிட்டில் ஆல்ரெடி லென்த் போட்டிருக்கோம். ஆனால் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இப்போது ஒயிட்டில் குண்டு கத்திரிக்காய் போட்டிருக்கோம். சி, ஓகே. கொடி பந்தல் சட்டை போட முடியலன்னா யாரும் ஃபீலே பண்ணலாம். மரக்கடையில் போய் இந்த சைஸில் குச்சி, இல்லை உங்கள் ஏரியாலேயே இந்த சைஸில் குச்சி இருக்குன்னா தூக்கிட்டு வந்து உள்ள சொருவி 4 கட்டு, அவ்வளோதான். முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ராங் வர பாய்க்கு முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா இவங்களை இப்படி கட்ட போகிறேன். இது வந்து ஒரு செடியில் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இது தானாக முளைச்ச செடி. அதை பிடுங்கி போட மனசு இல்லாமல் விட்டு அது பூவே வந்துருச்சு. அது பூவே வந்துருச்சுன்னு பிடுங்கி போட மனசு இல்லாமல் விட்டு இப்போ காய் வந்துருச்சு. அதனால தான் இப்போ இந்த செட்டப். இது ஓரமாக இருக்குது. இதே கொஞ்சம் சென்டரில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீ பாருங்க, இது எந்த கடைசியில் இருக்குன்னு இவ்வளோ பெரிய பேக்கில். ஏன் சரி, ஓகே, பிடிங்கி சென்டரில் தான் நடலான்னு பார்த்தேன். நோ, அப்படி பண்ணவே கூடாதுன்னு ஒரு ஆள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் இப்படியே கொஞ்சம் நாள் இவங்களை காப்பாற்றுவோம்.